மருத மரங்கள் உயரிய மூலிகை மருத்துவ சிறப்புகளால் திருமருது என சங்க காலத்தில் போற்றப்பட்ட மருத மரம் மனிதர்க்கு உடற்பிணி தீர்க்கும் அருமருந்தாக சித்த மூலிகை மருத்துவத்தில் பயன் தருகிறது. சிவந்த நிற மலர்களையும் வளவளப்பான பட்டைகளையும் கொண்ட சிவந்த நிறமுடைய மருத மரத்தின் செழுமையான நிழலில் இளைப்பாற உடல் அசதி மற்றும் பிணிகள் அகன்று உடலில் நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும். தமிழகத்தின் கோயமுத்தூர் மாநகர் அருகே மருத மரங்கள் நிறைந்து சோலைவனமாக திகழ்ந்த தமிழ் கடவுள் குமரன் குடியிருக்கும் மலையே மருதமலை என இன்றும் அழைக்கப்படுகிறது. வைகை ஆற்றின் கரையோரம் மிக அதிக அளவில் காணப்பட்டதால் மருதத்துறை எனும் பெயரில் அழைக்கப்பட்ட அந்நாள் நகரமே இன்று மருவி மதுரை என வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகைகளில் தமிழர் வாழ்வில் பின்னி பிணைந்த மருத மரமே மனிதர் உடலில் ஏற்படும் பல்வேறு வியாதிகளை போக்கும் மருத்துவ மரமாக உடல் வியாதிகளை போக்கும் அருமருந்தாக பயன் தருகிறது. மருத மரத்தின் இலைகளை விழுதாக அரைத்து தினமும் காலை வேளைகளில் ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டு வர உடலில் பாதங்களில் ஏற்படும் பித்த வெடிப்புகள் யாவும் மறையும். துவர்ப்பு தன்மை மிக்க மருத மரத்தின் பட்டைகளில் உள்ள ஊட்டச்சத்து மிக்க டேன்னிக், தாமிரம், மெக்னீசியம், துத்தநாகம், கால்சியம் போன்ற தாதுக்கள் அதிகமுள்ள காரணத்தால் மருதம் பட்டைகளே அதிக அளவில் மூலிகை மருந்தாக பயன்படுகின்றன.